ஓகே, இது நம்மளுக்கு ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நம்ம பாருங்கள் 2019 இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும். முதல்ல அதை பேஸ் பண்ணி அது நம்மளுக்கு என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா N4 இருக்கா, அப்போ ஃபோர்த் ஆர்பிட்டால் ஃபோர்த்து ஷேட்டில். L2 அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் எல் வேல்யூஸ் இங்கே பாருங்கள். L0னா எஸ் ஆர்பிட்டால், L1னா பி ஆர்பிட்டால், L2னா டி ஆர்பிட்டால், L3னா எஃப் ஆர்பிட்டால். அப்போ நம்மளுக்கு டினா 4d ஆர்பிட்டால். நமக்கு ஏன்னா ஆர்பிட்டால் வச்சே நம்ம எனர்ஜியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மற்ற நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ N3னா நம்மளுக்கு தேர்டு ஷெல்லு, தென் 3d ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் ஒன் N4னா ஃபோர்த்து ஷெல்லு, L1னா 4p ஆர்பிட்டால், தென் N3 3p ஆர்பிட்டால். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதை எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் பிரின்சிபல் டயக்ராம் தெரியணும். ஸோ ஆஃபர் பிரின்சிபல் டயக்ராம், ஸோ இது கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த டயக்ராம் வரைய தெரிஞ்சிட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஒவ்வொரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் வரும்போது நம்ம ஸோ இதை நம்ம அப்படி ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் நம்மளுக்கு பார்த்தாங்களா பாருங்கள். 1s 2s 2p 3s 3p 4s 3d தான் ஃபஸ்ட் இருக்குது, 3d. அப்புறம் நம்மளுக்கு அடுத்தது 3dக்கு அடுத்தது 4p இருக்குது. ஸோ ஆர்டர் இந்த ஆர்டர் இருக்கும். 4pக்கு அடுத்தது 5s இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஆப்ஷனில் 5p இல்லை, 5s இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4d இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள் 3p இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இன்க்ரீஸிங் ஆர்டர். ஓகே, ஸோ அவங்க ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஆர்டரில் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் என்னது, நம்மளுக்கு இன்க்ரீஸிங் ஆர்டரில் 3p வந்து 1 வந்து 4dயா, அப்போ 1 இந்த ஆர்டர் கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம். 2 வந்து 3dயா, ஸோ அது வந்து நம்மளுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்கள். 4dக்கு அப்புறம் 4p இருக்குது. 4p வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ இது ஆன்சரு. எந்த ஆப்ஷன் பாருங்கள், 1 3 2 4. ஸோ செகண்ட் ஆப்ஷன். நமக்கு இந்த கொஸ்டின் பாருங்கள் 15. இந்த கொஸ்டின், among the following the energy of 2s orbital is lowest in. எது கம்மியான 2s ஆர்பிட்டாலில் எந்த எலிமெண்ட் இருக்குது 2s ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ பொட்டாசியம், அட்டாமிக் நம்பர் 19. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. ஆப்ஷன் பி நம்மளுக்கு சோடியம், அட்டாமிக் நம்பர் 11 1s2 2s2 2p6 3s1. ஆப்ஷன் 3 ஹைட்ரஜன், 1s1 மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன் டி லித்தியம் 3 1s2 2s1. ஸோ இது நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு நியூக்ளியர் சார்ஜ் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிள், பொட்டாசியத்தில் தான் நியூக்ளியர் சார்ஜ். ஏன்னா 19 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 19 ப்ரோட்டான்ஸ் as well as 19 எலக்ட்ரான்ஸ். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் ப்ரோட்டான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 19, ஸோ மோர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதனால் இந்த 2s ஆர்பிட்டால் நியூக்ளியஸ் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இட் ஃபீல்ஸ் லெஸ் எனர்ஜி. ஸோ ஆன்சர் இஸ் பொட்டாசியம். ஸோ கொஸ்டின் நம்பர் 116 பாருங்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, which of the following combination of statement is true
regarding the interpretation of atomic orbital. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலை பொறுத்து எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an electron in an orbital of higher angular momentum stays away from the nucleus than an electron in the orbital of lower angular momentum. ஸோ நம்மளுக்கு ஆங்குலர் மூமெண்டத்துக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 116க்கான சொல்யூஷன். ஸோ ஆங்குலர் மூமெண்டம் mvr equal to nh by 2pi. ஸோ ஹையர் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஹையர் த ஆங்குலர் மூமெண்டம் வேல்யூ. ஸோ அப்போ அது நியூக்ளியஸோட ஸ்டேவே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாமிக் ஆர்பிட்டாலை பொறுத்து அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. அடுத்தது இன்னும் வேறு ஏதாவது மேட்ச் ஆகும். ஏன்னா இங்கே கீழே ஆப்ஷனை கவனிங்க, ரெண்டு காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி, ஃபார் எ கிவன் வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் the size of the orbit is inversely proportional to the azimuthal quantum number. நம்ம இது ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் அசிமுதல் குவாண்டம் நம்பருக்கும் அது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சேஸ் அபவுட் ஆர்பிட். ஓகே, அசிமுதல் குவாண்டம் நம்பர் சேஸ் அபவுட் ஆர்பிட்டால். ஸோ இங்கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அந்த எந்த ப்ரொபோஷனாலிட்டியும் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பி வந்து இங்கே வராது. ஸோ ஏ வந்திருக்கு. ஓகே, ஸோ தேர்ட் ஒன், அக்கார்டிங் டு த வேவ் மெக்கானிக்ஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்னா n ஈக்குவல் டு அது nh by 2pi. ஸோ n ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த plot psi versus r for various azimuthal quantum numbers, the source peak shifting towards a higher r value. ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே பொருந்தாது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு இதுக்கு எக்ஸாக்டான டயக்ராம் பார்த்தோம்னா இந்த ஆர் வந்து இது கூட நம்மளுக்கு ஹையர் வேல்யூ ஷோ பண்ணாது. ஓகே, ஸோ அப்போ இது நம்மளுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ 116க்கு நம்மளுக்கு ஏ அண்டு சி மேட்ச் ஆகுது. ஏ அண்டு சி. ஓகே, ஸோ அப்போ ஏ அண்ட் சி தேர்ட் ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் இந்த 114 பார்க்கலாம். 114 நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் மோர் லைக்லி டு பி ஃபவுண்டு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கிற ரீஜன் பாருங்கள். இந்த இடம் நோடு. ஸோ இந்த இடம் வந்து நோடு. ஸோ நோடுனா எலக்ட்ரான் டென்சிட்டி 0. எலக்ட்ரான் டென்சிட்டி 0. ஸோ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? ரீஜன் ஏ அண்ட் ரீஜன் சி. ஸோ இந்த ரீஜன் ஏ அண்ட் சி. ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 108 பாருங்கள். இது கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 108க்கு நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ 108, the number of orbital associated with quantum number n equal to 5. டைரெக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா m equal to ப்ளஸ் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு அப் டு ஓகே n5 வரலும் மீன்ஸ் n5th ஷெல்லுன்னு வச்சுங்களேன். அப்போ n5th ஷெல்னால் நம்மளுக்கு என்னென்னலாம் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 5th ஷெல்லில் நம்மளுக்கு 5s 5p 5d 5f ஆர்பிட்டால் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும்னா 5G வரலும் கன்சிடர் பண்ணணும். பாசிபிள் தான் கேட்குறாங்க. ஸோ நேச்சுரலில் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 5s ஆர்பிட்டாலில் நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். அதில் ஒரு எலக்ட்ரான் m ஈக்குவல் டு அதாவது ms ஸ்பின் குவாண்டம் நம்பர் ப்ளஸ் ஆஃபில் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி p ஆர்பிட்டாலில் 3 ஆர்பிட்டாலில் ப்ளஸ் ஆஃப் பாசிபிள். ஸோ அப்போ எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால், p ஆர்பிட்டாலில் 3, 5d ஆர்பிட்டால், 7f ஆர்பிட்டால், 9g ஆர்பிட்டால். ஸோ இது டோட்டல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 25. ஸோ அவங்க பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனை பார்த்துங்களேன் 15, 11, 50, 25 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது வந்து 25 தான் கரெக்டான ஆன்சர். பட் ஆனால் நம்மளுக்கு நேச்சுரலில் நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5G ஆர்பிட்டால் இல்லை, அப் டு 4 வரலும். ஸோ நேச்சுரலில் பாசிபிள் 16 தான் ஆன்சர். ஸோ ஜேஇ கொஸ்டின் இது மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை, அதனால் 25 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்களேன். 109 கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா the figure that not a direct manifestation of the quantum nature of atom. குவாண்டம் நேச்சரை ரிலேட் பண்ணாத டயக்ராம் எதுக்கு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹைட்ரஜன் லைன் ஸ்பெக்ட்ரத்தை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இது கண்டிப்பாக குவாண்டம் நேச்சரை தான் இது சொல்லுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குவாண்டம் நேச்சர் தான் சொல்லுது. அப்சார்ப்ஷன்
எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து வெவ்வேறு ஆர்பிட்ஸ் இருக்கிறதா நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். திஸ் ஒன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு குவாண்டம் நேச்சரை தான் சொல்லுது. as well as this one இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ நம்மளுக்கு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா குவாண்டம் நேச்சரை நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லுது. ஸோ திஸ் ஒன். ஆனால் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் நேச்சர் சொல்ல, இது வந்து கைனெட்டிக் நேச்சர் ஆஃப் கேஸை சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு குவாண்டம் இதை சொல்லலை. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 110 பாருங்கள். இந்த 6th பீரியட் இந்த ஆர்பிட்டால்ஸ் தட் ஆர் ஃபில்டு. ஆர்பிட்டால் வந்து எந்த ஆர்டரில் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரின்சிபல் டயக்ராம். அவங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த ஆஃப் பிரின்சிபல் டயக்ராம் இங்கே ஒரு தடவை வந்து பார்த்துருங்க. ஸோ நம்மளுக்கு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், லோவஸ்ட்டு 6p, இங்கே பாருங்கள் 6sலேருந்து எங்கே வருது 4f, அடுத்தது 5d 6p. ஸோ இதுதான் இங்கே தேவையான ஆன்சர். ஸோ 110க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6s 4f 5d 6p. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ 111 என்ன சொல்லியிருக்காங்கன்னா the size of the isoelectronic species Cl minus argon and calcium 2+ is affected by. நம்மளுக்கு Cl பார்த்தீங்கன்னா Cl minus நம்மளுக்கு 17 அட்டாமிக் நம்பர். ஸோ 17 எலக்ட்ரான் ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னால 1 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 18 எலக்ட்ரான் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே நம்மளுக்கு 17 ப்ரோட்டான் தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ளஸ் 17 மைனஸ் 18. ஓகே, ஸோ நம்மளுக்கு ப்ரோட்டான்ஸோட எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது. அதே நம்மளுக்கு ஸோ ஆர்கான் பாருங்கள். ஸோ ஆர்கான் ஈக்குவலாக இருக்குது. அட்டாமிக் நம்பர் 18 எலக்ட்ரான் 18 ப்ரோட்டான். அது கால்சியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 20 + 2+ சார்ஜாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அகைன் 18 எலக்ட்ரான் 20 ப்ரோட்டான் ப்ளஸ் 20 மைனஸ் 18. ஸோ அப்போ இங்கே நியூக்ளியர் சார்ஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதனுடைய சைஸ் ஸ்மால் ஆகணும். ஸோ அப்போ இங்கே சைஸ் இந்த ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான் இது. ஏன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எல்லாமே 8 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் தான். ஸோ இதில் இப்போ நம்மளுக்கு சைஸ் ஆர்டர் பார்த்திங்கன்னா எப்பயுமே அயன் தான் லார்ஜ் சைஸாக இருக்கும். Cl மைனஸ் ஆர்கான் கால்சியம் 2+. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் எதுக்கு அதிகமோ அதனுடைய சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ அஃபெக்டட் பை நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இதுக்கான ஆன்சரு நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இந்த 112 கொஸ்டின் பாருங்கள். 71 எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் 71 இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லூட்டீசியம் 71. அதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு xenon 4f14 5d1 6s2. இந்த மேலே இருக்க கொஸ்டினில் இதுக்கான ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எது ஃபில் ஆகும் நம்மளுக்கு 6s ஃபில் ஆகிடும் 6s2, அப்புறம் 4f14. ஸோ கடைசி எலக்ட்ரான் 5d1. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் ஃபில்ஸ் இன் 5d ஆர்பிட்டால். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஏதாச்சும் அமைஞ்சதா என்னன்னு தெரியல. மேபி அந்த 110க்கான கொஸ்டின், பட் ரெண்டும் வெவ்வேறு இயர் தான். ஓகே, ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் 5d ஆர்பிட்டால் தான் லாஸ்ட் எலக்ட்ரான் என்ட்ரு ஆகும். ஸோ 113 கொஸ்டின் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் 2p 3p எல்லாத்துக்கும் கிராஃப் தனித்தனியாக இருக்குது. ஸோ இது டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த கிராஃப் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேபி இந்த கிராஃப்ஸ் மட்டும் ரிலேட் பண்ணி தனியாக ஒரு ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். நம்மளுக்கு இது வந்து 2s ஆர்பிட்டாலோட கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன்சர் 2s மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன்.